ஒரு குடும்பத்திற்காக செயல்படும் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் முடிவெடுத்து விட்டனர் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 5,765 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக கூட்டணியை வீழ்த்த என்டிஏ கூட்டணியால் மட்டுமே முடியும் என்று சூளுரைத்தார். மத்திய அரசுக்கு பாராட்டு கிடைக்கும் என்பதற்காக மக்களுக்கான திட்டங்களை திமுக அரசு திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். விஞ்ஞான ஊழல் மாடலில் புகழ் பெற்றது திமுக என்றும் மத்திய அரசு 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்கியுள்ளது. இது திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திருச்சியில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் எடப்பாடி பழனிசாமி படம் புறக்கணிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி படம் புறக்கணிக்கப்பட்டதால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரது படமும் இடம்பெற்ற நிலையில் எடப்பாடி படம் மட்டும் புறக்கணிக்கப்பட்டது. மொத்தம் 6 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியின் படம் இல்லை. நுழைவு வாயிலில் தினகரன், அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் படங்கள் பிரதானமாக இடம்பெற்றன. அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் பெரிதாக வைக்கப்பட்டுள்ள போதும் எடப்பாடி பழனிசாமியின் படம் இல்லாததால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர்.